ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கு நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய பிவைக்யூ டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க டாபிக் வைஸ் பிவைக்யூலாம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சந்திப்பிழைன்னு சொல்லலாம். வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம் கூட நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பிவைக்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது, ஓகேவா? 8th விட 9th இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 9th இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 டேபிளில் வந்து இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வல்லினம் மிகும் இடங்கள், ஓகேவா? அதுக்கான கண்டிஷன் அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்கள் பின்னும், அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும், ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த என்னும் வினாச்சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும், ஓகேவா? அதாவது ஆ இ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுனாலும் வல்லினம் வரும். அந்த இந்த எந்த ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் வல்லினம் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறமா ஏ அப்படிங்கிற ஒரு வினா எழுத்து வந்தாலும் அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து இருக்குது, அது கூட சட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லெழுத்து வச்சு ஒரு சொல் வந்து வருது அப்படின்னா அச்சட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். அந்த இடத்துல வல்லினம் வந்து மிகுது, ஓகேவா? ஆ இ அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும். அதுக்கப்புறமா அந்த இந்த எந்த ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த காலம் கண்டிப்பாக அந்த இடத்துல இக்கு வரணும். அப்புறம் எந்த பணம், ஓகேவா? அந்த இடத்துல கண்டிப்பாக இப்பு வரணும். அதுக்கப்புறமா ஏ அப்படிங்கிற ஒரு எழுத்து, அதாவது ஒரு வினா எழுத்து, எத்திசை, ஸோ அதில் வந்து வரணும், ஓகேவா? ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து ஆ இ ஏ அப்படின்னு ஒரு எழுத்து வச்சு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும். அதுக்கப்புறமா அந்த இந்த எந்த ஸோ இந்த இடத்துலாமே வல்லினம் மிகுது. அடுத்தது பாருங்கள். ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும், ஓகேவா? 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் இடங்கள். 2ஆம் வேற்றுமை தொகை கிடையாது, தொகை இல்லாமல் அந்த உருபு வந்து வெளிப்பட்டு வரக்கூடியது, வேற்றுமை விரின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஐ சவுண்டு வந்துச்சு அப்படின்னா கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார், இந்த மாதிரி ஐ சவுண்டு வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும்னு சொல்லலாம், ஓகேவா? அதாவது 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வரக்கூடிய இடங்களில் கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். அடுத்தது கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும், ஓகேவா? 2ஆம் வேற்றுமை வரியிலையும் வரும், 4ஆம் வேற்றுமை வரியிலையும் வருது. ஸோ அதுக்கு பாருங்கள். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல், ஓகேவா? இதெல்லாமே 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வருது. ஸோ அந்த இடங்களில் வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும், ஓகேவா? என ஆக பாருங்கள். என கேட்டார், வருவதாக கூறினார். ஸோ இந்த இடத்துல ஆக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவு வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்தாலே கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், ஓகேவா? என கேட்டார், வருவதாக கூறு, ஓகேவா? ஸோ இதை நம்ம இன்னொரு பார்த்துலாம். ஆ இ ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லினம் மிகும். அந்த இந்த எந்த ஸோ இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகுது. அதுக்கப்புறமா 2ஆம் வேற்றுமை விரி, 4ஆம் வேற்றுமை விரி, அதாவது ஐ அப்படிங்கிற சவுண்டு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுது. அதுக்கப்புறமாட்டி கூ அப்படிங்கிற வேற்றுமை உருவு வந்துச்சுனாலும் வல்லினம் வந்து மிகும். அடுத்தது பாருங்கள். என ஆக ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்தாலும் அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுது. அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும், ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அந்த இந்த எந்த. ஸோ அதே மாதிரி அதற்கு இதற்கு எதற்கு இந்த சொற்கள் வந்துச்சு அப்படின்னாலும் வல்லினம் மிகுது. அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய், ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் வல்லினம் கண்டிப்பாக மிகுது. அடுத்தது இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும், ஓகேவா? இனி தனி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என ஆக, ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் பார்த்தோம். இப்போ இன்னொன்று இருக்குது இனி தனி, இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே வல்லினம் மிகுது. எடுத்துக்காட்டுக்கு இனி காண்போம், தனி சிறப்பு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகுது. அடுத்தது மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும், ஓகேவா? சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தை வந்தாலே வந்து வல்லினம் மிகும். மிக அப்படின்னு வார்த்தை வந்தாலே வல்லினம் மிகும். மிக பெரியவர், ஓகேவா? அடுத்தது 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அதாவது எண்ணு பெயர்கள்லேயே வேறு எந்த எண்ணு பெயருக்கு பின்னாடியுமே வல்லினம் வராது. 8 10 அப்படிங்கிற இந்த 2 பெயர்களுக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டுக்கு சிம்பிளானது 8 தொகை 10 பாட்டு, ஓகேவா?
அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி. தீ பிடித்தது, பூ பந்தல். இப்போ தீ பூ அப்படிங்கிறதுலாம் ஓரெழுத்து ஒரு மொழி இல்லையா, ஒரே ஒரு எழுத்து தான், அது வந்து ஒரு சொல் அப்படி இல்லையா. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி என்னவா வேணா இருக்கலாம், அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேவா, அதாவது வெறுமனே பெயரெச்சம் இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாது. இது வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பாருங்கள், கூவா குயில், கூவாத குயில் அப்படிங்கிறது தான் வந்து வார்த்தை. கூவாத அப்படிங்கிறது எதிர்மறை இல்லையா. ஸோ அதில் ஈறு வந்து கெட்டு போகுது. கூவா குதிரை, கூவா குயில். ஸோ அந்த மாதிரி வருது. அதே மாதிரி ஓடாத குதிரை அப்படிங்கிறதுல ஓடா குதிரை. ஸோ அந்த மாதிரி ஈறு வந்து கெட்டு போய் எதிர்மறையில் வரக்கூடிய பெயரெச்சங்களில் வல்லினம் வந்து மிகும். கூவா குயில், ஓடா குதிரை. அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக வந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரங்கள். ஓகேவா, ஸோ இதை பாருங்கள், கேட்டு, விற்று, இதெல்லாமே வந்து குற்றியலுகரம்னு சொல்லலாமா. குற்றியலுகரம்னா என்ன, லாஸ்ட்டில் வந்து குசுடு துபுர் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து வரணும். ஸோ இந்த இடத்துல டூ இருக்குது, இந்த இடத்துல ரூ இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து குற்றியலுகரம் தான் இல்லையா. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வன்தொடர் குற்றியலுகரம் வரணுங்கிறாங்க. வன்தொடர் அப்படின்னா இந்த குசுடு துபுர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வந்து வல்லின எழுத்து வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இட்டு, இந்த இடத்துல இரு வந்திருக்கு. ஸோ கசட தவிர வந்திருக்குது. ஸோ அது வந்து என்னது, வன்தொடர். ஸோ இந்த மாதிரி வன்தொடர் குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா, நிலைமொழியில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கேட்டு கொண்டான், விற்று சென்றான். அடுத்தது அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினை எச்சங்கள், அதாவது வினை எச்சங்கள் ஃபுல் வினை எச்சம் கிடையாது. அகர இகர ஈச்சில் முடியக்கூடிய வினை எச்சங்களில் வல்லினம் மிகுங்கிறாங்க. ஓகேவா, வினை எச்சம் அப்படின்னா எல்லா வினை எச்சமும் கிடையாது. அகர இகர சவுண்டில் முடியக்கூடிய வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இதே இது பெயரெச்சம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வினையச்சம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அகர இகர ஓசையில் முடியக்கூடிய வினையச்சங்களுக்கு வந்து வல்லினம் மிகும். பாருங்கள், ஆட சொன்னார். ஓகேவா, ஓடி போனார். ஆட இது வந்து அகர சொல்ல வருது இல்லையா. ஓடி அப்படிங்கிறது இகர சொல்ல வரக்கூடிய ஒரு வினையச்சம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். அடுத்தது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். ஓகேவா, ஆறாம் வேற்றுமை தொகை புலித்தோல். புலித்தோல்னா என்னது, புலியினது தோல். ஸோ அந்த மாதிரி பொருள் இல்லையா, புலியினது தோல். இந்த இடத்துல அது அப்படிங்கிற ஆறாம் வேற்றுமை தொகை வந்து ஆறாம் வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா. ஸோ அது நம்ம ஆறாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் மிகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இரண்டாம் வேற்றுமை வெறி, நான்காம் வேற்றுமை வெறியில் வந்து வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம்பேர் பண்ணி வந்து படித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்க்குறது கொஞ்சம் கன்ஃபியூஸபிளாக தான் இருக்கும். ஒரு 2-3 தடவை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். கிழக்கு, வடக்கு. ஸோ இந்த மாதிரி திசை பெயர்களின் பின்னாடி வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம். அடுத்தது இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இருபெயரொட்டு பண்பு தொகை தெரியும் இல்லையா, அதாவது மல்லிகை பூ, அதாவது பூ அப்படிங்கிறது ஒரு பெயர், அதுலேயுமே பர்டிகுலராக மல்லிகை பூ அப்படின்னு சொல்லிட்டு இரு பெயர் கொடுக்குது இல்லையா. அந்த மாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகை பூ. அதே மாதிரி தான் சித்திரை திங்கள். திங்கள் அப்படிங்கிறது மாதம் பொதுவாக, அதுலேயும் பர்டிகுலராக சித்திரை திங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை, அந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்தது உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகை. ஓகேவா, தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம் சொல்லுவோம் இல்லையா. உவமை தொகையில் வல்லினம் மிகும். அடுத்தது சால, தவ, தட, குழ என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினார், தவ சிறிது. ஓகேவா, சால தவ இந்த மாதிரி உரிச்சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்தது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தை பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து. ஸோ இதில் பாருங்கள், நிலாச்சோறு கனா கண்டேன். இதில் நீ கா அப்படிங்கிறது ஒரு தனி குற்றெழுத்து இல்லையா. தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகாரம் நிலா, கனா, இந்த இடத்துல ஆ சவுண்டு வருது இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. நிலாச்சோறு கனா கண்டேன். அடுத்தது சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓமையில் பார்த்தோம் அப்படின்னா ஓமை தொகையில் எல்லாத்துலேயுமே வந்து வல்லினம் மிகுது. இது உருவகம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாழ்க்கை படகு, உலக பந்து இல்லையா, அதாவது
வாழ்க்கை படகு, படகு போன்ற வாழ்க்கைன்னு சொல்லலாம், பந்து போன்ற உலகம். ஸோ அந்த மாதிரி வருது உருவகச் சொற்கள். அதில் வந்து ஒரு சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து வல்லினம் மிகும் இடங்கள். நெக்ஸ்ட் நம்ம வல்லினம் மிகா இடங்கள் வந்து பார்க்கலாம். இதில் பாருங்கள், அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அது இது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அந்த இந்த எந்த அதற்கு இதற்கு எதற்கு ஆ இ உ. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தோன்னா அது இது, இதில் வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு அது செய், இது கான். ஓகேவா, இந்த இடத்துல வல்லினம் வராது. அடுத்தது இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அதாவது எது எவை அப்படிங்கிற வினா பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஓகேவா, எது கண்டாய், எவை தவறுகள் அப்படி தான் வரும். இந்த இடத்துல வல்லினம் வராது. அடுத்தது எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர்னா என்ன, ஒரு நவுன். ஸோ சம் பெயர் வச்சு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் வராது. ஸோ இதில் பாருங்கள், குதிரை தாண்டியது, கிளி பேசும். இந்த இடத்துல இது வந்து குதிரை கிளி இது எல்லாமே வந்து ஒரு எழுவாய் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம் இரண்டாம் நான்காம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகும். இங்கே மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. இந்த வேற்றுமை விரி அந்த வேற்றுமை தொகைக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அண்ணனோடு போ, இதில் ஓடு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை தொகை. ஸோ அது வந்து மூன்றாம் வேற்றுமை உருபு இல்லையா. ஸோ அது வந்து வெளிப்பட்டு வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எனது சட்டை, இது வந்து ஆறாம் வேற்றுமை உருபு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அடுத்தது விழித்தொடர், ரொம்ப ஈஸியானது. இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேவா, தந்தையே பாருங்கள், மகளே தந்தையே மகளே. ஸோ இது வந்து ஒரு விழித்தொடரில் வருது இல்லையா. ஸோ அந்த இடத்துல வல்லினம் வராது. அடுத்தது பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ஈறுகட்டு எதிர்மறை பெயரெச்சம், அதில் வந்து வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். வெறுமனையாக பெயரெச்சம் அப்படின்னா வந்து வல்லினம் மிகாது. பாருங்கள், வந்த சிரிப்பு, பார்த்த பையன், இல்லை வந்த பார்த்த இதெல்லாமே பெயரெச்சங்கள் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் மிகும், இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரினா என்ன, இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கும். தொகை அப்படின்னா அந்த ஐ வந்து வெளிப்பட்டு வராமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. நாடு கண்டான் அப்படின்னா என்னது, நாட்டை கண்டான். இதே நாடு கண்டான் அப்படிங்கிறது நாட்டை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாம் வேற்றுமை விரியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து வல்லினம் வந்திருக்கணும். நாட்டை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கூடு கட்டு அப்படிங்கிறது கூட்டை கட்டு. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கணும். ஓகேவா, பட் இது வந்து வேற்றுமை தொகையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் ரெண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்தது படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஓகேவா, படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. இதே மாதிரி வினையெச்சத்துக்கு ஒரு கண்டிஷனுங்க பார்த்தோம் இல்லையா. என்ன கொடுத்துருந்தாங்க வினையெச்சத்துக்கு, வினையெச்சத்துக்கு இதே மாதிரி வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பாருங்கள், அகர இகரம் இந்த மாதிரி சொன்ன முடிச்சு அப்படின்னா அந்த வினையெச்சத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும். இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படி என்று முடியும் வினையெச்சத்தில் வந்து வல்லினம் மிகாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, படி அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய வினையெச்சங்களில் வல்லினம் மிகாது. ஓகேவா, வரும்படி சொன்னார், பெரும்படி கூறினார். ஓகேவா, ஸோ இதே மாதிரி இங்கே வந்து பார்த்துருப்போம் ஒரு எழுத்து இனி தனி. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் பார்த்துருப்போம். ஸோ இந்த இடங்களில் படி ஸோ அந்த மாதிரி முடிஞ்சு அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வியங்கோள் வினைமுற்று, இந்த தொடர்களில் வல்லினம் மிகாது. வியங்கோள் வினைமுற்றுனாலே பொதுவாக வந்து கா இய ஸோ அந்த மாதிரி முடியும். வாழ்க வருக ஸோ இந்த மாதிரி வியங்கோள் வினைமுற்றுக்கு அப்புறமாட்டி வல்லினம் மிகாது. அடுத்தது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேவா, வினைத்தொகை குடி தண்ணீர், வளர்பிறை, திருவளர் செல்வன். ஓகேவா, அதாவது வளர்பிறை அப்படின்னா என்னது, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை. ஸோ இந்த மாதிரி வருது தான் வினைத்தொகை இல்லையா. ஸோ இந்த மாதிரி வினைத்தொகை சொற்களில் வல்லினம் மிகாது. ஸோ இது வந்து முக்கியமானது. திருவளர் செல்வன் இந்த இடத்துல வந்து இச்சு வந்து வராது. ஓகேவா, அது வந்து ஒரு வினைத்தொகைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது
8 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும்போது வல்லினம் மிகாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம் 8 10 அப்படிங்கிற எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும். அது தவிர மற்ற எண்ணு பெயர்களில் வல்லினம் வராது. இப்போ 1 அப்படிங்கிறது ஒரு எண்ணு பெயர் தான், அதுக்கு பின்னாடி வல்லினம் வராது. 3 அப்படிங்கிறது ஒரு எண்ணு பெயர் தான், இதுக்கு பின்னாடியும் வல்லினம் வராது. அடுத்தது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேவா? உம்மை தொகை தாய் தந்தை, தாயும் தந்தையும், இரவு பகல் இரவும் பகலும். ஸோ இதெல்லாம் உம்மை தொகை இல்லையா? ஸோ இதுக்கு நடுவில் வந்து இங்கே இரவு பகல், ஸோ இப்பு வரணும், தாய் தந்தை சொந்த மாதிரிலாம் வரக்கூடாது. ஓகேவா? உம்மை தொகையெல்லாம் வல்லினம் வராது. இதே மாதிரி அங்கே பார்த்துருப்போம் ஓமை தொகை உருவகத்துக்கு பார்த்துப்போம் இல்லையா? ஓமையில் வல்லினம் மிகும், உருவகங்களில் சில உருவகங்களில் வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். உம்மை தொகையெல்லாம் வல்லினம் மிகாது. ஓகேவா? அடுத்தது அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்கள் பின் வல்லினம் மிகாது. ஓகேவா? சரி பாருங்கள், டைரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சொற்கள் வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. பாருங்கள், அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவதாவது. ஓகேவா? ஸோ ஆவது அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கலாம், இதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது. யாரடா சொல், அடா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வந்திருக்குது, ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஏனடி செல்கிறாய், அடி அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, ஸோ வல்லினம் மிகாது. கம்பரை போன்ற கவிஞர் யார். ஓகேவா? போன்ற இதுக்கு பின்னாடி இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை. ஓகேவா? அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை, அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, அத்தகைய இத்தகைய எத்தகைய, அப்போதைய இப்போதைய எப்போதைய, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட, நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், அதில் வந்து அந்த இந்த எந்த அதற்கு இதற்கு எதற்கு, ஸோ அதில் வந்து வல்லினம் மிகும். ஸோ இங்கே வல்லினம் மிகாத எழுத்துக்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் இல்லையா? அது இது, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்புறமாட்டி இந்த சொற்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளவு இவ்வளவு இவ்வளவு, அவ்வாறு இவ்வாறு இவ்வாறு, அத்தனை இத்தனை எத்தனை, ஸோ இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிளுமே இங்கே இருக்குது. ஓகேவா? அடுத்தது 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. ஓகேவா? 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. எண்ணோடு சேர், மரத்திலிருந்து பறி, குரங்கினது குட்டி. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து இந்த வேற்றுமை உருவு வந்து வெளிப்பட்டு வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடங்களில் வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 3 4 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. அதாவது உருவு வெளிப்படாமல் தொகையாக வந்திருக்கும் இல்லையா? அந்த இடங்களில் 2 3 4 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் படி அப்படிங்கிறது என்ன? தமிழை படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது தமிழை படி, ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து 2ஆம் வேற்றுமை விரி, ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக வல்லினம் வரும். பட் இந்த இடத்துல தொகையாக கொடுத்துருக்காங்க, ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வல்லினம் வந்து வராது. அதே மாதிரி தான் கைத்தட்டு, கையால் தட்டு, ஸோ இந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற ஊர் வந்து மறைஞ்சு வந்திருக்கு, ஸோ அதனால் கைத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஓகேவா? அதே மாதிரி தான் வீடு சென்றால், கரை பாய்ந்தான். ஓகேவா? அடுத்தது நிலைமொழி உயர்திணையாக அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாக அமைச்சு அப்படின்னா பாருங்கள், தலைவி கூற்று, தொண்டர் படை. ஸோ இதே மாதிரி அங்கே வந்து பார்த்துருப்போம் எழுவாய் தொடர்களில் வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்குது. நிலைமொழியில் வந்து உயர்திணை வந்துச்சு அப்படின்னா தலைவி அப்படிங்கிறது ஒரு உயர்திணை குறிக்கக்கூடிய ஒரு பெயர், தொண்டர் அப்படிங்கிறது அப்படி தான். ஸோ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது சால தவ தட, இதுக்கு பின்னாடி வந்து இதை தவிர பிற உரிச்சொற்களில் வந்து வல்லினம் மிகாது. சால தவ தட குள்ள இதிலெல்லாம் வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். இது தவிர மற்ற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு ஒரு, நனி, கடி, ஒரு பொருள், நனி தின்றான், கடி காவல், இந்த இடங்களெல்லாம் வல்லினம் வராது. ஓகேவா? அடுத்தது அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. பார் பார். அடுத்தது சல சலன்னு இருக்குது, சலச்சல அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஓகேவா? அடுக்கு தொடர் இரட்டை கிளவிகளில் வல்லினம் மிகாது. அடுத்தது கள் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. கள் அப்படிங்கிற அக்ரிணை பன்மை வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாது. ஆனால் ஒரு சிலர் வந்து மிகும்னு சொல்கிறாங்க. சரி பாருங்கள், கருத்துகள், பொருள்கள், வாழ்த்துகள். ஓகேவா? இந்த இடத்துல பெரும்பாலும் நம்ம வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுத மாட்டோம், வாழ்த்துக்கள் தான் எழுதுவோம். பட் வந்து இலக்கணம் என்ன சொல்லுது அப்படின்னா கல் அப்படின்னு சொல்லிட்டு பன்மை விகுதி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் வந்து மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
அடுத்தது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசை கொண்டு ஓரெழுத்து சொல் பாருங்கள், பை கை அப்படிங்கிறதுலாம் ஐகார வரிசையில் வரக்கூடிய ஓரெழுத்து சொல். அதுக்கு பின்னாடி கல் அப்படிங்கிற விகுதி வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஒரு தடவை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்து இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே இதில் அப்ளை ஆகிற மாதிரி தான் அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக பிவைக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், சந்திப்பிழை அற்ற தொடர் எது? சந்திப்பிழை அற்ற தொடர் இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? மூங்கிலை கொண்டு இந்த இடத்துல என்னது ஐ விகுதி பெற்றிருந்திருக்கு இல்லையா, ஐ உருபு ரெண்டாம் வேற்றுமை வெறி. ஸோ அதில் வல்லினம் வரும் இல்லையா. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. ஓகேவா? ஸோ இதான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா கலைகளை பற்றி இப்போ வரணும் இல்லையா. எங்கள் ஊர் கோயிலில் குதிரை சிற்பங்கள். ஸோ இந்த இடத்துல இச்சு வரணும். ஸோ இது தப்பாக இருக்குது. அடுத்தது பாய் என்பது படுக்க பயன்படுவது அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தப்பாக இருக்குது. அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கூறுக. சந்திப்பிழை அற்ற வாக்கியங்கள் கரெக்டானது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. அந்த காட்சியை பார். அந்த இந்த எந்த. ஸோ அதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் வரும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதுக்கு மாட்டி ரெண்டாம் வேற்றுமை விரியிலை வல்லினம் மிகும். அடுத்தது சந்திப்பிழை இல்லாத தொடர். பிழை இல்லாத தொடர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. மெட்டுக்கு பாட்டு பாடு. ஓகேவா? மெட்டுக்கு இது என்னது நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வருது. ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கு மாட்டி பாட்டு பாடு. பாட்டு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? வன் தொடர் குச்சிலுறன்னு சொல்லலாமா. 2 வந்திருக்கு, முன்னாடி வலி நிறுத்து வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. ஸோ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சந்திப்பிழைன்னு சொல்ல முடியாது. ஆன்சர் ஆப்ஷன் பி. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஓகேவா? ஸோ 2 சொல்லினா தான் வரணும். அதே மாதிரி இறந்து விடாதுக்கு இந்த ரா தான் வரணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தப்பாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர் எது? கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். ஸோ இது எல்லாமே ஐ விகுதி வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக இக்கு வரும். அது மாதிரி கற்றுக்கொள்வேன். இந்த இடத்துல என்னது கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது கற்று அப்படிங்கிறது ஒரு வினையச்சம் இல்லையா. வினையச்சத்தில் ஆ சவுண்டு அப்புறமாட்டி ஈ சவுண்டு வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்தது சந்திப்பிழையை நீக்குக. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன். ஓகேவா? அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ 2 கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன். இங்கேயும் இப்போ வருது கடைபிடிப்பேன். அடுத்தது தேர்ட் ஒன், வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்று தருகிறது. அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர். நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். அடுத்தது சந்திப்பிழையற்ற தொடர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த. ஸோ இங்கே இது வருது. சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஓகேவா? அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள். 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. ஓகேவா? அண்ட் 4th ஒன் கரெக்டுங்கிறாங்க. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். அடுத்தது சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். ஓகேவா. அடுத்தது சந்திப்பிழை இல்லாத தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆசிரியர் வருவதாக கூறி சென்றார். ஓகேவா. இந்த மாதிரி ஆக வந்தாலே வந்து வல்லினம் வரும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. அடுத்தது இந்த மாதிரி ஈ வந்துச்சு அப்படின்னாலும் ஈசுன்னு வந்தாலும் வல்லினம் மிகுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரைட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோர்த்து ஒன்று ரைட்டுங்கிறாங்க. காட்சியை பார். ஓகேவா. ஐ வந்துருக்குது. ஸோ இப்போ வரும். அதுக்கு ஒரு மாட்டி கதவை திற. ஓகேவா. இந்த இடத்துல ஊருக்கு செல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அதே மாதிரி என கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அது ஒன்று தப்பாக இருக்குது. அடுத்தது சந்திப்பிழை கதை படித்தேன். கண்டிப்பாக இப்போ வரும் இல்லையா. அடுத்தது சந்திப்பிழையை சரி பார்த்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த கண்டிஷன்ஸ் வந்து படிக்காமலே நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஒரு தடவை 2 தடவை நம்ம இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் இல்லையா அது வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து உங்களுக்கு குழப்பிச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ட்ரை பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா முடிஞ்சளவு அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். அடுத்தது பிழையற்ற வாக்கியங்கள் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமானது. ஓகேவா. ஸோ அந்த இந்த அதுக்கு பின்னாடிலாம் வல்லினம் மிகும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அடுத்து 4th ஒன் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டம். வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருள் அறிந்து பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அதாவது பாருங்கள் ஒரே சென்டென்ஸ் தான். பாலை பாடினான் பாலை பாடினான். இந்த இடத்துல வல்லினம் வரல, இந்த இடத்துல வல்லினம் வந்திருக்கு. ஸோ இப்போ வல்லினம் வந்தால் அதோடைய பொருள் வந்து மாறுது. ஓகேவா. ஸோ அதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து 4 கொடுத்தாங்க. பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணையை பாடினான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பாலை பாடினான் அப்படின்னா இந்த பாலினை பாடினான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3. தேரை பார்த்தான். ஓகேவா. தேரை பார்த்தான் அப்படின்னா வந்து தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான்னு சொல்லிட்டு வரும். தேரை பார்த்தான் இப்போ இருந்துச்சு அப்படின்னா தேர், கோவில் தேர், அந்த தேரினை பார்த்தான். ஸோ அந்த மாதிரி பொருள் மாறுபடும். ஓகேவா. அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. 2 இது கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா. அதாவது பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. 8, 10 அதுக்கு பின்னாடி வந்து வல்லினமிகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறமாட்டி ஐ வந்துச்சு அப்படின்னா வல்லினமிகும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறமாட்டி ஆன்சர் ஆப்ஷன் 4. விழாக்களின் போது இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். ஓகேவா. அடுத்தது வல்லினம் மிகா இடத்தை காண்க. வல்லினம் மிகா இடம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. குடி தண்ணீர் பார்த்துருப்போம் இல்லையா. வினை எச்சத்துக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாது, வினை எச்சம் தான். ஆமாம், வினைத்தொகைக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். குடி தண்ணீர். ஓகேவா. ஸோ இதுக்கு நல்லா வரும். தனிச்சிறப்பு, கனா கண்டேன். ஓகேவா. பூ பந்தல் இதெல்லாம் வந்து ஓரல் தோறுமொழி. ஸோ அதுக்கு நல்லா வந்து வல்லினம் மிகும். அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். இந்த இடத்துல இது வராது. அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. முல்லைக்கு தேர்ந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. 1, 4 ரைட். ஓகேவா. அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா. பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மை. ஓகேவா. தனிக்கு பின்னாடி வல்லினமிகும் சொல்ல பார்த்துருப்போம். தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. அடுத்தது 3rd ஒன். முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். அடுத்தது சந்திப்பிழை அற்ற தொடர்.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. தகவல்களை திரட்டு, முதியவருக்கு கொடு. இது வந்து 2ஆம் வேற்றுமை விரி, இது 4ஆம் வேற்றுமை விரி இல்லையா. ஸோ வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் ஒன். மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலும் நன்மை தீமை என்ன 2 பக்கங்கள் இருந்தே வந்திருக்கின்றன. ஸோ இதில் சந்திப்பிழையை நீக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கண்டுபிடிப்புகள் இந்த இடத்துல இப்போ வராது. ஓகேவா. அதுக்கப்புறமாட்டி 2 பக்கங்கள், அதாவது 8, 10 அப்படிங்கிற 2 பேருக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து வல்லினம் மிகும். ஸோ 2 இருக்கிறனால வந்து வல்லினம் மிகாது. அடுத்தது சந்திப்பிழை ஏற்று வாக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன். நெக்ஸ்ட்டு. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். பிழை திருத்தம் செய்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. சிக்கனமாக பயன்படுத்துவேன். அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்குன்றாங்க. அடுத்தது சந்திப்பிழை அச்சு வாக்கியங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. குதிரை தாண்டியது பார்த்துருப்போம் இல்லையா. எழுவாய் தொடருக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறமாட்டி வரும்படி சொன்னான், படி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சாலும் வல்லினம் மிகாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அடுத்தது சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பேரும் உண்டு. நெக்ஸ்ட்டு. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஓகேவா. மெய்கீர்த்திகள் இங்கே வந்து இக்கு வரணும், பொறிக்கப்பட்டவை இப்பு வரணும். ஓகேவா. அடுத்தது பிழையற்ற வாக்கியங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேவா. 4ஆம் வேற்றுமை விரி. அடுத்து 4th ஒன். கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. அடுத்தது பிழையற்ற தொடரை தேர்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். யானைக்கு தந்தம் உண்டு. நெக்ஸ்ட் ஒன். ஆன்சர் ஆப்ஷன் சி. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். அடுத்தது பிழை உள்ள தொடர் வந்து கேட்டிருக்காங்க. பிழை உள்ள தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம். தென்னாடு விளங்குற திகழுந்தன், இந்த இடத்துல வந்து இத்து வரணும். ஓகேவா. விளங்குற திகழுந்தன் மொழி, மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது சந்திப்பிழை அற்ற வாக்கியம். ஸோ வந்து பிழை உள்ள தொடர் இல்லையா. ஸோ ரைட் தான். அடுத்தது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம். ஓகேவா. அடுத்தது பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய 2 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. வாடை காற்று வீசியது, வெயில் சட்டென தணிந்தது. அடுத்தது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. அதாவது இது நம்ம சந்திப்பிழை அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா வல்லினம் மிகும் மிகா இடங்கள் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த டாபிக் வந்து கொஞ்சம் வந்து கன்ஃபியூசபிளாக தான் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் நம்ம வந்து ரீட் பண்ணியே வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு பெட்டர் நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேவா. அண்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.